நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது டென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கும் போது மேக் சென்டென்ஸாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்லேஷன், இல்லை எஸ்ஸேஸு எல்லாமே புரிஞ்சு படிக்கிறதுக்கும் சரி, ஓனாக எழுதுறதுக்கும் சரி யூஸ் ஆகும். இப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸோட அடையாள எழுத்து, நம்ம எந்த ஒரு டென்ஸாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிம்பல் இருக்குது. அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கான அடையாள எழுத்து துணைக்கால் அல்லது யா. இப்போ நமக்கு ஒரு ரூட் வேர்பு ஆ அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்ப் இருக்குது. ஆனா கம். அந்த வேர்ப்லையே ஆன்னு ஒரு லாங் சவுண்டு வருது. அந்த மாதிரி லாங் சவுண்ட் வந்துச்சுன்னா அதோடு நம்மளால் துணைக்கால் சேர்க்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம யா சேர்க்கணும். அந்த மாதிரி இந்த ஆங்கிறத பாஸ்ட் டென்ஸாக மாற்றணுன்னா ஆயா, ஆயே, ஆயி, ஆயின்னு அந்த மாதிரி மாறுது. இதே லா, லால ஆல்ரெடி இதுலேயும் லாங் சவுண்ட் இருக்குது. அப்போ துணைக்கால் சேர்க்க முடியாது. லாயா, லாயே, லாயி, லாயின்னு இப்படி தான் இதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். இப்போ பைட்டு, பைட்டுங்கிற வேர்பு சிட்டு. இதில் துணைக்கால் அல்லது லாங் சவுண்ட் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இதோட நம்ம துணைக்கால் சேர்த்து இதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கலாம். பைட்டா, பைட்டே, பைட்டி, பைட்டீன்னு. ஜா, கோ. இதில் ஜா, கோ அப்படிங்கிறது இங்கிலீஷில் கோக்கு வெண்ட் அப்படின்னு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாஸ்ட் டென்ஸ் மாறுது, அது மாதிரி தான் ஹிந்திலையும் ஜாங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் கயா, கயே, கயி, கயின்னு அந்த மாதிரி மாறுது. இப்போ அவன் போனான், ஹீ வெண்ட் அப்படின்னா வ கயா அந்த மாதிரி வரும். தன்யவாத்.